உடனே சூரிய வம்சத்துக்குள்ள வராத, புரியுதா? அது வேற கதை. ஏன்னா அது சரத்குமார் படிக்க வச்சாரு தெய்வயானை. ஆனா அது பிள்ளைங்க தெய்வயானையும் சரத்குமார் காப்பாத்துதுங்க பேத்தி வரைக்கும், புரியுதா? அது வேற சரத்குமார். பாய்ஸ் அது வேற சித்தார்த்தா. இது ஃபேமிலி கோசம் வாழ்ந்த சித்தார்த்தா, புரியுதா சொல்றது? அது இதை போட்டு குழப்பிக்காது. அதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் மேல ஆகுது. இப்ப இருக்கிற 2025 ஃபாலோ பண்ணு. ரொம்ப அருமையா படத்துல என்ன மெசேஜ் நான் கன்வே பண்றாங்க ஃபைனலா? மெசேஜ்ல எதுவுமே இல்லைங்க. உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு கதை அதை அப்படியே வந்து படமா போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். படத்துல எங்கேயாச்சும் லேக் இருக்காங்க? படம் வந்து அதான், இது வந்து ரொம்ப யதார்த்தமா எடுத்தனால நீங்க ஒரு கமர்ஷியல் படமா பார்க்க போனீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் அடுத்தன்னு எதிர்பார்ப்போம். அது இந்த படத்துல இல்ல. ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. பயங்கர லேக்கா, பயங்கர ஸ்லோவா இந்த படம். படத்துல ஒரு 2K கிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ் எதிர்பார்ப்பாங்க. அது இந்த படத்துல கிடையாது. பட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், அந்த மாதிரி ஒரு சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து பாப்பாங்களா, அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து இப்போ அவங்க லைஃபை பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கும். 2K கிட்ஸ்க்கே இப்ப நிறைய இந்த மாதிரி வீடு வாங்கணும், கார் வாங்கணும்ன்ற ஆசை எல்லாம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு பார்த்தா வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. பட் அவங்க ஒரு படம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு அந்த படம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும்.